கம்மிங் டு தி சக்தி ஆனந்தன்ஸ் பெயில், நம்ம அன்றைக்கே சொன்னோம். அதாவது 18th அன்னைக்கு லோயர் கோர்ட்டில் பெயில் வந்து டிஸ்மிஸ் பண்ணப்படுகிறது. 19th வெள்ளிக்கிழமை, 2021 சனி ஞாயிறு, இதெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை உடனடியாக இதுக்கான அப்பீலை உடனடியாக பண்ண முடியாது. ஏன்னா யாரும் ரோபோ இல்லை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த வழக்கறிஞர்களுக்கு மற்ற வழக்குகளும் இருக்கும். சனி ஞாயிறு ஃபைலிங் பண்ண முடியாது ஹைகோர்ட்டில். ரைட். நேற்று திங்கக்கிழமை, நேற்று இல்லை இன்னைக்கு தான் இது ஃபைலிங் நடக்கும். ஏனால் இது ஃபைலிங் ஃபஸ்ட்டு ஆகணும், அடுத்தது நம்பர் ஆகும், அடுத்தது இது வந்து காஸ்ட் லிஸ்ட்டுக்கு ஒரு லிஸ்டிங்க்கு வரும். காஸ்ட் லிஸ்ட்டுக்கு வந்து அப்புறம் அட்மிஷனுக்கான ஒரு ஆர்கியூமெண்ட்டு போகும். என்றைக்கு இதுக்கான அட்மிஷன் ஆர்கியூமெண்ட்டு போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐதர் வெள்ளிக்கிழமைக்குள்ளே எதிர்பார்க்கலாம், இல்லை மண்டே எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபைலிங் பண்ணதுக்கு அப்புறமும் ஜட்ஜஸோடைய கேசஸை வச்சு இவங்களை காஸ்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறப்போ இது டேட் முன்ன பின்ன மாறி போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வர வெள்ளிக்கிழமைக்குள்ளே இது வந்து காஸ்ட் லிஸ்ட்டுக்கு வந்து அட்மிஷன் நம்ம சொல்லுவோம். அட்மிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இவங்க தரப்பில் அட்வொகேட் வந்து அந்த ஜட்ஜிகிட்ட பேசுவாங்க. இது என்ன வழக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு பேசிக் ஆர்குமெண்ட்டை முன் வைப்பாங்க. ஆர்குமெண்ட்டை முன் வச்சதை அட்மிஷன் நம்ம சொல்லுவோம். இந்த அட்மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு, இந்த அட்மிஷன் ஆனதுக்கு பிறகு தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்கிட்ட சொல்லி யூஓடபிள்யூ கிட்ட வந்து கவுண்டர் கேட்பாங்க ஜட்ஜு. ஸோ அப்புறம் அவங்க கவுண்டர் கொடுப்பாங்க. கவுண்டர் கொடுத்தவொடனே ரெண்டு பேருக்கும் வந்து ஆர்குமெண்ட் போகும். ஆர்குமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதில் வந்து ஆர்டர் வெளியாகும். ஆர்டர் கொடுப்பாங்க ஜட்ஜஸ். ஸோ இன்றைக்குள்ளே இது ஃபைலிங் ஆனாலும் வெள்ளிக்கிழமைக்குள்ளே இது அட்மிஷனுக்கான காஸ்ட் லிஸ்ட்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் வெள்ளிக்கிழமை மிஸ் ஆச்சுன்னா மண்டே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. மக்களே, என்றைக்கு அட்மிஷன் ஆகுது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, சார் என்ன ஹைகோர்ட்டில் போடலையாங்கிறீங்க. யாருக்கும் ஜெயிலில் உட்காந்துனுங்கிறதுக்கு பிடிக்காது. ஜெயில் இஸ் அ ஜெயில், அதை புரிஞ்சுக்குங்க. உங்களை விட உள்ளே இருக்க சக்தி ஆனந்தனுக்கு வந்து எப்போ பெயிலில் வெளியே வருவோம் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஒரு கம்பெனியை உருவாக்கி வச்சு இந்தளவு கொண்டு போய் இவ்வளோ பிளான்ஸை வச்சுட்டு இன்னும் எவனோ ஒருத்தவனுக்கு வந்து கீழே எரியுதுன்றதுக்காக எவனுக்கோ வந்து கையூட்டு கொடுத்து அந்த கையூட்டை வாங்கிட்டு எவனோ ஒரு கட்சிக்காரன் எவனோ ஒரு அல்லக்கையை பிடிச்சி உட்காந்துக்கிட்டு கேஸை கொடுப்பான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அவர் என்ன சொம்பையா? யோசிச்சு பாருங்க. அவர் உங்களை விட எல்லாரையும் விட அவருக்கு தான் அதிகமாக அந்த உணர்வு இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மக்கள், சம்திங் கால் செக்ஷன் கிராவிட்டி. அதாவது இந்த வழக்கில் உங்கள் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்குது. அந்த குற்றம் சாட்டுறதுல சில செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த செக்ஷன்ஸ்க்கு ஒரு கிராவிட்டி இருக்கும். இவர் வந்து July 5 போய் சரண்டர் ஆகியிருக்காரு. சரண்டர் ஆச்சுனால் இப்போ இந்த வழக்கு சப்போஸ் ஒரு 29 30 வருது அப்படின்னால் 30 அப்படிங்கிறது 25 days தான் ஆகிருக்கு. ஒரு 25 days 30 days, அதாவது ஒரு 30 நாள் முடிந்ததற்கு பிறகு இவருக்கு பெயில் ஹியரிங் வருது அப்படின்னால் செக்ஷன் கிராவிட்டியில் ஒரு பாதிக்கு மேலே ஒரு கவர் பண்ணியிருக்க முடியும். அந்த சமயத்தில் வந்து ஹைகோர்ட்டே பெயில் கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ செக்ஷன் கிராவிட்டியில் வந்து ஒரு பாதியாவது கடந்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் இப்போதைக்கு கிடையாது. ஸோ ஒரு செக்ஷன் கிராவிட்டியை ஓரளவு கிளியர் பண்ணாதான் ஹைகோர்ட்டில் வந்து பெயில் மூவ் பண்ணுறப்போ ஓகே தப்பு எதுவுமே இல்லை, இதனால் வந்து நீதிமன்றத்துக்கு அடிபணிந்து நீதிமன்ற சட்டத்திட்டங்களை மதித்து இவர் இவ்வளோ கூட நீதிமன்ற காவல் இத்தனை நாள் இருந்திருக்கிறாரு, நடுவில் வந்து கஸ்டடியும் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றம் பார்க்கும். ஸோ கொஞ்சம் யூ ஹாவ் டு வெயிட் மக்களே. இது ஒன்று வெள்ளிக்கிழமை இல்லை திங்கக்கிழமை அன்றைக்கி இது வந்து அட்மிஷன் ஆகுதான்றது நான் அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுதான் இன்றைய நிலவரம். மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.